ஜஸ்வந்த் இணைப்பில் இருக்கிறார் நம்மோடு தொலைபேசியில் அவரோடு பேசலாம். வணக்கம் ஜஸ்வந்த், முதலில் உங்களுக்கு நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துக்கள். மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கிறீர்கள். எதிர்பார்த்த ஒரு தானா இது வந்து? எஸ்டர் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது தான். ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் வரும்ன்றது ரொம்ப எதிர்பார்த்தோம். எவ்வாறு தயாரானீர்கள் ஜஸ்வந்த்? டீச்சர்ஸ் வந்து நல்லா கோச் பண்ணதால நானும் எஃபர்ட் போட்டேன். டீச்சர்ஸ் வந்து நல்லா கோச் பண்ணாங்க, அதனால வர முடியும். ஜஸ்வந்த், ஆங்கிலம் 2ஆம் தாள் மற்றும் வேதியியலில் சிறு குழப்பமும் சிறு கடினமும் உணரப்பட்டதாக பல மாணவர்கள் தெரிவித்திருந்தார்கள். நீங்கள் அந்த இரண்டு தேர்வையும் எவ்வாறு நீங்கள் தயாராகினீர்கள்? அந்த இரண்டு தேர்விற்கும் நீங்கள் கடினம் என்பது வந்து நம்ம செலக்டிவா படிச்சு போனதா கடினமா தெரியும். நம்ம புக் ஃபுல்லா வந்து நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு போர்ஷனுமே கடினம் இல்லை. எவ்வாறு ஒட்டுமொத்த தேர்வுக்கும் நீங்கள் எவ்வாறு தயாரானீர்கள் ஜஸ்வந்த்? அந்த முறை பற்றி சொல்லுங்கள். அதாவது அன்னன்னைக்கு நடத்துறது வந்து அப்பயே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சதுன்னா அப்புறமா நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சு படிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்வந்த், உங்கள் பள்ளியிலேயே இன்னொரு மாணவி ஆர்த்தி முதலிடம் பிடித்திருக்கிறார். இது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது உங்களுக்கு ஜஸ்வந்த்? நல்ல எஃபர்ட் போட்டது தான். ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல இருந்து வந்தோம். அவங்களும் என்னோட கிளாஸ்மேட் தான், நல்லா படிப்பாங்க. ரெண்டு பேருமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பேட் லக் அப்படின்னு சொல்லலாம், வர முடியாதது. சக மாணவர்களின் மதிப்பெண்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஜஸ்வந்த்? நீங்கள் முதலிடம் பிடித்து விட்டீர்கள். நீங்கள் இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். இன்னும் நிறைய ஹை லெவல் ஸ்டடிஸ் இருக்கு, இதுலயே இருந்துடக்கூடாது. காலேஜ் லெவலில் போயிட்டு அங்கேயும் நம்ம நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும். ஜஸ்வந்த், நீங்கள் படிக்கும் பொழுது புரிந்து படிப்பதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் தந்தீர்கள் ஜஸ்வந்த்? உங்களது குடும்பத்தினர் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள்? பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே டிஸ்கரேஜ் பண்ணதே இல்லை, எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸும் சரி நல்லா கோச் பண்ணுவாங்க. எப்பவுமே நான் ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆகிட்டனாலும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜஸ்வந்த், மேற்கொண்டு நீங்கள் படிப்பதற்கு ஏதேனும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் ஏதேனும் அட்டென்ட் செய்தீர்களா இல்லது வீட்டிலேயே தான் படித்தீர்களா ஜஸ்வந்த்? நான் வீட்டில் சரி ஸ்கூலில் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். ஸ்கூலில் 12th படிக்கும்போது. சரி, இப்போ நீட் எக்ஸாம் வந்திருக்கு. நான் என்னோட எய்ம் வந்து டாக்டர். நீட் எக்ஸாம் வந்திருக்கு. சரி. அதோட சிலபஸ் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்ன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம். அது வந்து அகாடமிக் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். உங்களுடைய எதிர்கால எய்ம் என்ன ஜஸ்வந்த்? டாக்டர் ஆகணும், மருத்துவத்துறையில் வர வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நியூஸ் 7 சார்பாகவும் வாழ்த்துக்கள் ஜஸ்வந்த். தேங்க்யூ. மதிப்பெண்கள் வந்திருக்கிற மற்ற மாணவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் ஜஸ்வந்த். நன்றி. தேங்க்யூ.